ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம், அதாவது போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர். அந்த எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாளை இப்போ பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக என்ன மாடலில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீரிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற, சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட. இரண்டாவது கேள்வி, ஈந்தாள் ஈன்றாள், இதுவுமே வந்து பொருள் வேறுபாடு தான் கேட்குறாங்க. ஈந்தாள் அப்படிங்கிறது கொடுக்கிறது, கொடுத்தாள். ஈன்றாள் அப்படிங்கிறது பெற்றெடுப்பது, பெற்றெடுத்தாள். மூன்றாவது கேள்வி பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. பொழிகின்ற பொழிகின்ற. பொழிகின்ற ழி அப்படிங்கும்போது தருகிற பொருளை வந்து தரும். பொழிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற, பொலிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிறந்து விளங்குகின்ற. பொழிகின்றனா தருகின்ற, பொழிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இது வந்து புக் பேக்கில் இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இது பகைவரை வென்றதால் பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தான் கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். மற்றதெல்லாம் படிக்கும் பொழுது மாற்றி மாற்றி இருக்கும் வார்த்தைகள், இது வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஆறாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அகர வரிசைப்படி பொருள் தருக, இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் சொற்றொடரை ஒழுங்குபடுத்துதல், இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறக்காம்பல், ஆங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஆல வந்து ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒன்று அறக்காம்பல், ஒன்று வந்து அல்லல். அறக்காம்பல் அல்லல். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பழனத்து, அடுத்தது வந்து வாயவிழ. இது ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? காங்கியாச்சா அகர வரிசைப்படி காங்கியாச்சா தெரிஞ்சாலே நம்ம இது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்ததும் அகர வரிசை தான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காருகர், ஓவியர், பாசவர், ஓசுனர், சிற்பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வரும். உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ஓசுனர், 2 ஓ இருக்குது. அதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஓசுனர். அடுத்தது தான் வ வரிசை வரும் இல்லையா? ஸோ ஓவியர். அடுத்ததாக மெய்யெழுத்தில் முதல் வரிசையாக இருக்கக்கூடிய காருகர், சிற்பி, பாசவர். அகர வரிசைப்படி தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஏன்னா உயிரெழுத்து மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. மெய்யெழுத்து கலந்து வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றபடி ஈஸியாக எழுதலாம். அதுவுமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயரை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்தது ஒருத்தல் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயரை வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்கிறது ஒருத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க, ஒருத்தார் அப்படிங்கிறது. மலை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை கேட்டிருக்காங்க. மலை அப்படிங்கிறதோட வினை எச்சம் கேட்டிருக்காங்க. மலைந்து. மலைந்த அப்படிங்கிறது பெயரெச்சம் வரும், மலையும் வராது. மலையா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கொடு அப்படிங்கிறது தொழிற்பெயரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. கொடு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல், கட்டளை தொடராக வருகிறது இல்லையா? ஏவல் சொல்லாக. ஸோ கொடுத்தல் அல் விகுதி பெற்று வந்தாலே தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொடுத்தல். வந்தனன் வேர்ச்சொல்லை காண்க. வந்தனன் வேர்ச்சொல், கட்டளை சொல் வா. எல்லாமே நிறைய முறை நம்ம பார்த்ததுனால நம்ம கடற்கன்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வருக அப்படிங்கிற வினைமுற்று. ஸோ வேர்ச்சொல் என்ன? கட்டளை சொல் வா. ஒரு சொல்லோட அந்த நீங்கள் சொல்லி பார்க்கும்போது கட்டளை சொல்லாக வரக்கூடியது தான் வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. நிலவு அப்படிங்கிறது திங்கள், சந்திரன். ஓகேவா? மதி அப்படிங்கிறது அறிவில் வரும். ஸோ மதி அறிவு கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் வராது. நமக்கு கேட்டிருக்கிறது நிலவுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. மாதம், பிறை வராது, நில அறிவு வராது. ஸோ திங்கள், சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. அடிவகை. அடிவகை அப்படிங்கிறது தாள், தண்டு, கோல், அதை குறிக்கக்கூடியது தான் அடிவகை. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெசன், அதாவது நம்ம பள்ளி புத்தகத்தை வந்து நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னாலே இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊருணி, உரைக்கிணறு, அகழி, அணை, இந்த நீர்நிலைகளோட வகைகளை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது எதை குறிக்கிறது தான் சொல்லி கேட்டிருக்காங்க. நீர்நிலையை குறிக்கக்கூடியது.
அடுத்த கேள்வி 17. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான உறக்கம் தேவை. அமைதியான உறக்கம் தேவை. அடுத்தது இலை, இலை, இழை. இதோட பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. இலைனா நமக்கு தெரியும், ஏன்னா செடியோட இலை. அடுத்தது இலை அப்படிங்கிறது இலைத்தல், மெலிந்து போதல். இழை அப்படின்னா நூலோட இழையை குறிக்கக்கூடியது. பறவை, பறவை இதெல்லாம் கிட்டத்தட்ட 10-15 வருடமாக கேட்கக்கூடிய இந்த பறவை பறவை ஒலி வேறுபாடு கேட்டிருக்காங்க. பறவை அப்படின்னா கடல், பறவை அப்படின்னா புல், அதாவது புல் அப்படின்னா பறவையை குறிக்கக்கூடியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிமாண்ட் டிராஃப்ட்னா நமக்கு தெரியும், வரை ஓலை. காசோலைனா செக், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, டெபிட் கார்டு. வீடு எங்குள்ளது, இது அது வீடு எங்குள்ளது அப்படிங்கிற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது. அந்த மாதிரி சுட்டு எழுத்தையோ சுட்டு சொல்லையோ குறித்து சொல்லக்கூடிய வாக்கியம் வந்தது அப்படின்னால அது என்ன வகையான விடை வரும்? சுட்டு விடை தான் வரும். ஏன்னா இந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்த சுட்டி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் அது சுட்டு விடை. வலப்பக்கத்தில் உள்ளது, அந்த பக்கத்தில் உள்ளது, இந்த மாதிரி சொன்னாலே அது சுட்டு விடையில் வரும். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோறு உண், பால் தான் பருகு வரும், முறுக்கு தின், ஸோ அந்த மாதிரி வரும். தண்ணீர் குடி, அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இதெல்லாம் 8வது புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான், வரும்படி சொன்னான். இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா குதிரை தாண்டியது, இங்கே வல்லினம் மிகாது. ஸோ குதிரை தாண்டியது. வரும்படி சொன்னான், வரும்படி சொன்னான், இங்கேயுமே வல்லினம் வராது. வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் 2 and 3. மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளி மரபினை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. ஆடு, ஆடு அப்படிங்கிறது கத்தும். சிங்கம் முழங்கும், பசு கதரும், யானை பிளிரும், ஆடு கத்தும். குலை வகை, பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. குலை வகை அது அலியல். கொத்து, தாறு, அழகு இதெல்லாமே குலை வகை, அதாவது பழக்குலையை குறிக்கக்கூடியது. அலியல் அப்படிங்கிறது மட்டும், அலியல் அப்படின்னா பழம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய சொற்களுமே நம்ம தமிழ் புத்தகத்தில் தமிழ் சொல் வளம்னு ஒரு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. அலியல், சூம்பல், வெம்பல் இதெல்லாமே எந்த மாதிரியான பழம் வீணாக போச்சுன்னா குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 26. பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர்நிலை பெயர் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளஞ்சி, கூவல், கேணி இதெல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. கோட்டி அப்படின்னா நம்ம போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. பால், பசு, எருது, உழவு, காளை, வண்டி, ஆடு அப்படிங்கிறது வண்டின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இடும்பை, இடும்பை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? துன்பம். ஸோ அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஏன்னா துன்பம் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் இன்பம் தான். ஏன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடும்பை அப்படின்னா துன்பம், எதிர்ச்சொல் இன்பம். 29. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அணுகு, அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் விலகு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரித்து எழுதுக. நீர் உலையில், நீர் ப்ளஸ் உலையில், இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது செயல் ப்ளஸ் இழக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்க சொல் செயலிழக்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரியாக சேர்த்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண் உண்டு, ஏன்னா இங்கே விண் நூண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. நூல் அகம், நூலகம்னு வரும். நூற்பகம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. பண்ணழகு சரியாக இருக்குது. விண்ணழகுங்கிறது விற்பழகுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தவறு. ஸோ ஆன்சர் பண் ப்ளஸ் அழகு, பண்ணழகு. பிரித்து எழுதுக. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் பொழுது நமக்கு தெரியும் பண்பு தொகையாக வரும். பெருமை ப்ளஸ் கடல். முத்தமிழ், முத்தமிழ் என்ற சொல்லை எப்படி பிரித்து எழுதுவோம்? பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், முத்தமிழ் பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இது மூன்றுமே தான் முத்தமிழ் நம்ம சொல்லுவோம். வளர்த்தமிழ் அப்படிங்கிறது பொருந்தாத சொல்லாக இருக்குது. அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எப்படி கேட்போம் நம்ம? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வினாச்சொல் எந்த இடத்துல சரியாக எந்த வினாச்சொல் வரும் அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க. எவை, யாது, எது வராது. ஏதாவது ஒரு இடத்த கேட்டோம் அப்படின்னா எங்கு இருக்குது, எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அடுத்து 36. பொருத்தமான காலம் அமையும் மாதிரி எழுதுக. மாடுகள்
இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் 4 பார்த்தோம் அப்படின்னா மேய்கின்றன. ஏன்னா மேய்ந்தன அப்படிங்கிறது இறந்த காலம், மேய்கிறது அப்படிங்கிறதும் நிகழ்காலம் தான். ஆனால் மாடுகள் அப்படிங்கிறது பன்மையில் கொடுத்துருக்காங்க. அதனால் மேய்கின்றன அப்படிங்கிற பன்மை தான் வரும். மேய்கின்றோம் அப்படிங்கிறது வராது. பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க. கண்மணி நேற்று பாடம் படித்தாள். கண்மணி பாடம் படிக்கிறாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்மணி நேற்று பாடம் படித்தாள் அப்படிங்கிறது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, தவிர இருந்த காலம். கண்மணி பாடம் படிக்கிறாள், இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறாள், நிகழ்காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும், இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, தவறு. கண்மணி இன்று படிக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, எதுவும் தவறு. ஸோ ஆப்ஷன் பி. சரியான சொற்கள் வந்து, அதாவது சொற்களை இணைத்து புதிய சொல் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. வின் ப்ளஸ் மீன் விண்மீன், தமிழ் ப்ளஸ் மொழி தமிழ் மொழி, மணி ப்ளஸ் மாலை மணி மாலைன்னு வரும். நீதி நூல் மட்டும் சரியாக சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ சி தான் சரி. சொற்களை இணைத்து, இதெல்லாம் ஈஸியாக ரொம்பவே எளிமையான கொஸ்டின் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. பரம்பரை பரம்பரை வராது, பரமுறை வராது, பரம்குறை வராது, பரம்பரை இந்தரை வராது, இதுதான் வரும் இல்லையா. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உழுந்துடுச்சு அப்படிங்கிறத எழுத்து வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம்? பேச்சு வழக்கில் உழுந்துடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்பொழுது எப்படி சொல்லுவோம்? விழுந்து விட்டது, என்னுடைய பல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 41 பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. உடம்பு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? உடம்பு. திரும்பவும் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. மாம்பழம் சாப்பிட்டியா, மாம்பழம் சாப்பிட்டாயா. பொருள்களை எண்ணும் இடங்களில் டேஷ் புள்ளி வரும். அதாவது பொருள்களை எண்ணும் இடங்கள், அதாவது இப்போ 1 2 3 ஏதோ ஒன்று எண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன போடுவோம்? கமா தான் போட்டு எண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் என்ன வரும்னு கேட்குறாங்க. கார்புள்ளி. பெயர் மட்டும் கொடுக்காம பக்கத்துலேயே அந்த கமா, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கமா அப்படிங்கிறது தான் வரும், கார்புள்ளி, கமா. நிறுத்தற் குறிகளை அறிக. சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து காண்க சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அப்படிங்கிறது இயலிசை நாடகம். ஸோ அந்த மாதிரி தொகையை குறிக்கக்கூடிய சொல் வந்துச்சு அப்படின்னா அதன் பக்கத்தில் என்ன வரும்? நமக்கு முக்கார் புள்ளி அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ இங்கே மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சரி. இப்போது நார்த்திசை, அதாவது 4 திசைகளை சொல்லக்கூடிய இடங்களை நாற்றிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லணும்னா நாற்றிசை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? அரைப்புள்ளி வைத்துட்டு தான் அந்த 4 திசைகளையும் எழுதணும். முக்கணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். முக்கணி அப்படின்னு எழுதிட்டு 3 வகையான மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அதற்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தொகை சொற்கள் எழுதும் பொழுது தொகை சொற்கள் முக்கோணின்னு குறித்துட்டு நம்ம வந்து அரைப்புள்ளி எழுதிட்டு தான் எழுதணும். ஸோ அதுதான் இங்கே எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. முத்தமிழுக்கு பக்கத்தில் அரைப்புள்ளி, இயல் இசை நாடகம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் சரி. சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை காண்க. நூல் பழக்கல் என்பர் பெரியோர். ஸோ நூல் பழக்கல் என்போர் பெரியோர். இங்கே எது சரியாக நிறுத்தற் குறி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ மட்டும்தான் இருக்குது இல்லையா. இங்கே வந்து கமா வரும். திருவிக்க எழுதிய பெண்ணின் பெருமை எனும் நூல் பெருமை பெற்றது. ஓகேவா. அடுத்து 46 பைம்பொழில் எனும் ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. பம்புலி. ஸோ பைம்பொழில் அப்படிங்கிற ஊரை நம்ம எப்படி வந்து சொல்லுவோமா? பம்புலி. ஊரும் பேரும் அந்த டாப்பிக்கில் வரும்லாம். ஊர் பெயரின் மறுவு தான் கேட்டிருக்காங்க. பூவிருந்தவள்ளி, பூந்தமல்லி, இதெல்லாம் நம்ம சொல்லிவிடுவோம். இதெல்லாம் வராது. பூந்தமல்லி. இப்போது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிமையான வினா தான் இல்லையா. பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொற்கள் இருக்காங்க. செக்னா நம்ம பார்த்தோம். காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், டெபிட் கார்டு, பற்று அட்டை. கிரெடிட் கார்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. 49 பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸலேட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸலேட்டர்னா மின்படி கட்டு. மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் வரும். 50 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆச்சரியம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன வரும்? வியப்பு அப்படிங்கிறது வரும். ஓகேவா. 50 கேள்வி வந்து பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2023 நடந்த டிஎன்பிஎஸோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் வினாத்தாள்.
ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ஏரியாலாம் நம்ம வந்து படிக்கணும், இலக்கணத்தில் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது. அதிகமாக வேர்ச்சொல் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ஏரியாலாம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 50 கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போடுறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.